ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு pandianaadu suvai. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோட் சைட் காளான் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு காளானை நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோசு நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அடுத்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட போகிறோம். நம்ம இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெசரி விட போகிறோம். இஞ்சி பூண்டு நம்ம அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ கிளறி கொடுக்க போகிறோம். நம்ம பாருங்கள், நம்ம வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ஒரே தான் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்க்குற அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணதுனால அதில் ஈரம் இருக்கும். அதனால ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக தான் நம்ம தெளிக்க போகிறோம். ஒரே தான் தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிளறியாச்சு. இப்போ கருவேப்பிலை மல்லி பொடிசாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அதையும் இப்போ நம்ம அதில் கலக்கி விட்டுக்குவோம். நல்லா இப்போ கிளறி விடுவோம். நல்லா கிளற பிறகு நம்ம வானலியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சு அதில் நான் இப்போ ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சிரட்டும். நல்லா காஞ்சி வந்த பிறகு தான் நம்ம இப்போ இதில் போட்டு எடுத்து பொரிக்க போகிறோம். இப்போ எனக்கு ஆயில் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் நான் போட்டு பொரிக்க போகிறேன். பாருங்கள், நான் ரொம்ப பெருசாக போடல, சின்ன சின்னதாக தான் போடுறேன். ரொம்ப பெருசாக போட்டோம்னா ஒரு மாதிரி இதாக வரும். அதனால் நம்ம லைட்டாக பொடிசாக போட்டுக்குவோம். மொந்தமாக போட்டோம்னா கொஞ்சம் வெந்து வராதனால தான் நான் சின்ன சின்னதாக, ஏன்னா நம்ம இப்போ இதையே 2ஆக பிச்சு தான் போட போகிறோம். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி விட்டு நல்லா வேகவும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேகவும் எடுத்துக்குவோம். இது இப்போ நம்ம வெறுவாயிலே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைகள் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம முட்டைக்கோசு காளான் தான் சேர்த்துக்கோம், வேறு ஒன்றும் சேர்க்கலை. நம்ம இப்போ வெளியே ரோட் சைட்லலாம் சாப்பிட்டோம்னா வெறும் முட்டைக்கோசு மட்டும்தான் சேர்ப்பாங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். இது நம்ம காளான் சேர்த்து செய்கிறதுனால நம்ம வீட்டில் நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கறனால குழந்தைகளும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ அடுத்த ரவுண்டும் போட்டு எடுத்துக்குவோம். சும்மா சின்ன சின்னதாகவே போடுவோம், ரொம்ப பெருசாக போட வேணாம். சின்ன சின்னதாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம பொரிச்சு எடுத்து ஆற விட்டு நம்ம பிச்சு தான் போட போகிறோம். பிச்சு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம பெருசாக போட வேணாம், சும்மா சின்னதாகவே போடுவோம். இதுவே நமக்கு பக்கோடா மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. நமக்கு நல்லா ஆறட்டும். பாருங்கள், நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிச்சு போட போகிறோம். பொடிசாக பிச்சு போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு அந்த சாசெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த இதில் பண்ணி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். காளான் ரோட் சைட் காளான் மாதிரி கிடைக்கும். அதனால தான் இந்த இப்படி நம்ம பிச்சு போடுறோம். பாருங்க, நம்ம பிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இது காளானுக்கான மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோ போவோம். பாருங்கள், நான் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி லைட்டாக
ஒரு ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும், அதை நான் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி வரவும் நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா நம்ம வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு ஒரு அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடுவோம். நல்லா பச்சை வாசனை நல்லா போகவும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதே காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து சாட் மசாலா, அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் நல்லா கலந்துக்குவோம். நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்போ தான் அந்த மிளகா பொடி வாசங்கள்லாம் போகும். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்குவோம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுப்போம். கடையிலனா அந்த சாஸ் ஊற்றி இது பண்ணுறதுனால தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கிது. நம்ம வீட்டிலையே சாஸ் தயாரிக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம அதில் வேறு அந்த வடை மாதிரி பண்ணோம்ல, அந்த காளான் அதில் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்தாப்பில் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதை நல்லா நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி கொடுத்துக்குவோம். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு கலக்கி விட்டாச்சு. இதை நல்லா கிளறி கொடுப்போம். கிளறி கொடுத்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச காளானை இதில் சேர்த்துக்குவோம். நமக்கு கொதித்து வரணும். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ நமக்கு நல்லா கிளறி நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொரிச்ச காளானை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி கொடுப்போம். நல்லா இது சாஃப்டாக வர அளவுக்கு ஓரளவுக்கு கிளறுவோம். அதுதான் நம்ம பொடிசாக பிச்சது இந்த சாஸில் போட்டோம்னாலே கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுதான் நம்ம பொடிசாக கட் பண்ணது. இங்கே பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் நல்லா கிளறி கொடுப்போம். இப்போ நமக்கு காளான் ரோட் சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம வீட்டிலே எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா. இது நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்குவோம். ரொம்ப ஈஸியானதான். நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் ரோட்டில் காளான் அது எதுவும் விற்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள் அதில் லைட்டாக கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அடுத்து கொத்தமல்லி தழை போட்டு பொரிச்ச கார்ன்ஃப்ளவர் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அது இருக்குல்ல கார்ன்ஃப்ளவர் பொரிச்ச கார்ன் அதில் சேர்த்து வச்சுக்குவோம். பாருங்கள் எப்படி நமக்கு வீட்டிலே சூப்பராக டேஸ்டியான காளான் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.